வணக்கம். நம்ம இன்னைக்கு பழைய சோறு ஏன் தினமும் சாப்பிடணும் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். 60 வயதான பாட்டி தாத்தா கூட நல்ல திடகாத்திரமா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த பழைய சோறு தாங்க. முன்னோர்களின் உடல் நலத்துக்கு ரொம்ப பக்கபலமா இருந்து அவங்க நல்ல வேலை வெயில்ல கூட நல்ல வேலை செய்யறதுக்கான ஒரு முக்கிய சத்து நிறைந்த பானம் அப்படின்னா அது பழைய சோறு தாங்க. இது நம்ம ஒரு பாரம்பரியத்துல ஒரு வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய சாதம், சோறு, பழஞ்சோறு, ஏழைகளின் உணவு, ஐஸ் பிரியாணி அப்படின்னு பலவிதமான பெயர்களால இதை நம்ம அஹ், சொல்லிட்டு வரோம். அதிக ஊட்டச்சத்து கொண்ட பட்டியல்ல முதலிடம் பெற்றிருக்கிறது இந்த பழைய சோறு தாங்க. இது உடல் உஷ்ணத்தை குறைக்கும், குளிர்ச்சியோட வச்சிருக்கும். அதனால நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை தரும் ஒரு அற்புத பானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம பாத்திரத்துல வைக்கிறதோட மண் பாத்திரத்துல வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட அனைத்து பலன்களையும் நம்மளால பெற முடியும். அஹ் மண் தொட்டுக்கொள்ள நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான இதுகளை நம்ம சைட் டிஷ்ஷா வச்சுட்டு இருக்கோம். இது லேசா புளிப்பு சுவை கொண்டிருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா இதுல இருக்க லாக்டிக் அசிட் பாக்டீரியா அப்படின்றது தான் இது நமக்கு புளிப்பு சுவையை தருது. இதுல புரதச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பலவிதமான சத்துக்கள் இருக்கு. நம்ம வடிச்ச சாதத்துல நமக்கு 3.4 மில்லிகிராம் அயன் சத்து தான் இருக்கு. ஆனா இதுவே நம்ம பழைய சாதமா ஆக்கி சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துல 73.91 மில்லிகிராம் அயன் சத்து நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம பழைய சாதத்தை 15 நேரம் ஊற வச்சு வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். அதுக்கு மேல நீர் ஊற்றி வச்ச சாதத்தை சாப்பிடலாம். அதுக்கு மேல நீர் ஊற்றி வச்ச சாதத்தை நம்ம எடுத்துக்க கொள்ள கூடாது. தூக்கம் வரும், உடல் பருமனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவுமே தவறான கருத்து. உடலுக்கு நன்மை தரும் பாக்டீரியா இதுல அதிக அளவு இருக்கு. காலையில சாப்பிட்டா வயிறு தொடர்பான நோய்கள் குணமாகும், உடல்ல உஷ்ணத்தை குறைக்கும். நார்ச்சத்து மலச்சிக்கலை நீக்கும், உடல் சோர்வை விரட்டும். ரத்த அழுத்தம் சீராக்கும், உயர் ரத்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தனியவும் செய்யும். ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை சத்தும் இதுல கிடைக்கிறனால நம்ம காலையில இதை தினம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா உணர்றத நம்ம நல்லாவே உணரலாம். ஒவ்வாமை பிரச்சனை, தோல் தொடர்பான வியாதிகள் நல்ல தீர்வு கிடைக்கும். எல்லா விதமான வயிற்று புண்களும் பழைய சோறு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். புதிய நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். இளமை தோற்றத்தை தக்க வைக்க உதவுது. மனநிலை குறைபாடுகள், வன்முறை தூண்டும் ஆக்ரோஷ உணர்வை எல்லாம் இது குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பித்தத்தை கட்டுப்படுத்தும். இதுல B6, B12 சத்து அதிகமா இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதனால எலும்புகளும் நல்லா பலப்படும். சுறுசுறுப்புடன் செயல்பட இது உதவுது. அல்சர் நோய் வராம தடுக்குது. சன்ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்குது. நம்ம பழைய சாதத்தோட வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதுனால வெங்காயத்துல இருக்க தன்மை நம்ம ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைச்சு மாரடைப்பு வராம தடுக்குது. பொதுவா குளிர்ச்சியா இருக்கவங்க இதை காலை நேரத்துல இல்லாம மதிய நேரத்துல சாப்பிட்டு நம்ம பயன்பெறலாம். இது நம்ம உடல்ல உள்ள செல்களை தூண்டி நம்ம நல்ல சிந்திக்க வைக்கும். இது குழந்தைங்களுக்கு சிறிதளவு உப்பு சேர்த்து தினமும் ஒண்ணா கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து பானம், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும். தயிர் சேர்த்து சாப்பிட்டா கண்டிப்பா எடை கூடும். மோர் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு உடல் எடை கூடாது. அதனால அதிகம் நம்ம மோர் சேர்த்துக்கிட்டா நல்ல பயன் கிடைக்கும். வெந்தயம் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்தா தொடர்ந்து மூல நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாகும். காய்ச்சல் போன்ற நோய்களிலிருந்தும் நம்ம காத்துக்கொள்ளலாம். நம்ம இன்னைக்கு ஃபிளாக்ஸ், நூடுல்ஸ் போன்ற உணவுகளை தவிர்த்து நமக்கு நோய் எதிர்ப்பு அதிகம் தரக்கூடிய இந்த பழைய சாதத்தை அதிகம் பெற்று நம்ம பயன்பெறலாம். இன்னும் கூட சொல்ல போனா வெளிநாடுகள்ல இந்த பழைய சாதத்தை தண்ணியா கரைச்சு பாக்கெட்ல விற்கப்படுது அப்படின்னு இப்ப நம்ம பரவலாவே கேட்டுட்டு வரோம். அது உண்மைதாங்க. இப்படிப்பட்ட நமக்கு மிகவும் சத்தும் மற்றும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய பழைய சாதம் நம்ம 90ல பிறந்தவங்க எல்லாருமே இலவசமா காலையில எந்திரிச்சோடனே சாப்பிட்டோம். ஆனா இதை இப்ப நம்ம கடைகள்ல பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடுற நிலைமையில இருக்கும். இப்படி ஒரு மிக அற்புதமான பானத்தை நம்ம தினமும் சாப்பிட்டு நம்ம உடலை வலிமை பெறுவோம். நன்றி, வணக்கம்.